வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகியிருக்க மோட்டோவோட H70 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இந்த வாட்டி ஒரு மாற்றம். இந்த ஃபிஃபாவோட லோகோ வந்து போட்டிருக்காங்க. மேபி ஃபிஃபாவோட ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கலாம். அதை தவிர பாக்ஸ்குள்ளே வழக்கமாக இருக்கிறது தான் ஒரு லைட்டான பர்ஃப்யூம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 68 வாட்ஸ்க்கான சார்ஜருமே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் கேஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேஸ் வாங்கி மறக்காமல் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வழக்கம் போல தான் H60 சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா H70 சீரிஸ் இருக்குது. என்ன இந்த கேமரா பம்பில் மட்டும் ரொம்ப லைட்டான ஒரு மாற்றம் இருக்குது. மற்றபடி டிசைனில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் இந்த வாட்டி பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கையில் பிடிக்கும் போது இன்னும் ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது இந்த ஃபோன். முக்கியமாக இந்த 20,000 to 30,000 செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியமான ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் தான் அதில் டாப் ப்ரியாரிட்டியாக உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. ஈவன் அந்த மோட்டோ சிக்னேச்சர் கூட பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஃப்ரேம்லாம் அலுமினியம் தான். பட் அதை விட எனக்கு என்னமோ இந்த ஃபோன் தான் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. எனக்கு டிசைன் அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சைடு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிருக்க கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்னிங்கோட ஒரு 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 பக்கமும் வளைச்சு விட்ருக்காங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டெம்பர் கிளாஸ்லாம் வாங்கி போடுறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு நல்ல ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் ஓட்டிக்கோங்க. கீழே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். இது இல்லாமல் இன்னுமே ஒரு லைட்டர் வெர்ஷன் ப்ளூ கலர் வந்து இருக்குது. அது இல்லாமல் பிளாக் கலர் இருக்குது. இந்த வாட்டி எனக்கு என்னமோ இந்த பிளாக் கலர் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா லைட்டாக அந்த காப்பர் ஃபினிஷில் இந்த கேமரா மாடல் சுற்றி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. இதுலேயுமே இருக்குது. பட் ரொம்ப சட்டிலாக இருக்கிறனால அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு லைஃப் வரும்னு தெரியல. ஏன்னா நான் இந்த ஃபோன் வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஃபோன் ஸ்விட்ச் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு இது எந்த அளவுக்கு லைஃப் வரும்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஃபோன் வச்சுருந்து அதில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபினிஷில் இல்லை வீகன் லெதரே கூட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லை ஏதாவது இந்த பேந்துக்கிட்ட வர மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த ஃபோன் ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் ட்ரே இருக்குது. 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். SD கார்டு போட முடியாது. அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது. அதுக்கு பதிலாக டைப் சி போட்டுருக்கு. அதுக்கு பதிலாக ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. டாப்பில் டால்பி அட்மாஸ் பிராண்டிங் இருக்குது. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக்குமே இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, பிளைனாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பிளாக்கர்ஸ் இருக்குது. மேலேயே ஒரு வேக்கம் ஹோலுமே கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஃபோனில் IP69 ரேட்டிங் இருக்குது. நீங்கள் தண்ணிக்குள்ளே போடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சிடென்டலாக படுது அப்படின்னா தப்பிச்சுக்கும். அண்ட் இந்த ஃபோன் வெறும் 8 mm தான் திக்னஸ் இருக்குது. அண்ட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போதுமே நல்ல ஸ்லிம்மாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஏன்னா 2 சைடு கர்வ் பண்ணியிருக்கனால. அண்ட் வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 193 கிராம் இருக்குது. ரொம்ப ஒன்றும் அதிகமான வெயிட்லாம் கிடையாது. நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸுமே இருக்குது. அதனால் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. அடுத்து அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு 140 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒரு சில கேம்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஃபோனுக்கு HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. பட் யூடியூப்ல மட்டும் தான் HDR டிஸ்பிளே ஆகும். நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் கிடையாது. பட் பிரைட்னஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 5600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஹை பிரைட்னஸ் மோடில் எவ்வளோ வேல்யூன்னு அவங்க சொல்ல கிடையாது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பிரைட்னஸ் போதுமானதாக இருக்குது. நல்ல ஒரு உச்சி வெயிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பார்த்து யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஃபோனோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் டிஸ்பிளேல குறை சொல்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஈவன் இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு மல்டிமீடியா கன்செப்ஷனுக்காக ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னாலுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் பக்காவாக சூட் ஆகும். அப்படியே இது ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்தோம் அப்படின்னா Android 16 மோட்டோவோட ஹலோ யூஐல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்றாங்க. 3 வருஷங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சில ஃபோன் 4-5 வருஷம்லாம் ப்ராமிஸ் பண்றாங்க. பட் 3 வருஷம் வந்தாலே பாத்தீங்க அப்படின்னா போதுமானதுன்னு இப்போதைக்கு நான் மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். இந்த யூஐயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லேக் ஷட்டர்லாம் இந்த ஃபோனில் பெருசாக நான் வந்து நோட் பண்ணல. எங்கேயாவது ஒரு இடத்துல எப்போ தான் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு பெருசான OS எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பக்ஸுங்கிறத நான் வந்து நோட்டீஸ் பண்ணல, குறிப்பாக இந்த ஃபோனில். பட் கேமரா ஆப்போட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக லேக்கிங்காக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது எப்பவுமே மோட்டோ ஃபோன்ஸில். பட் மோட்டோ சிக்னேச்சரில் அந்த அளவுக்கு நான் அது பெருசாக நோட்டீஸ் பண்ணல. பட் இந்த ஃபோனில் ஸ்லைட்டாக தெரியுது. அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி ஓஎஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. டீசெண்டான உங்களுக்கு அந்த AI ஃபீச்சர்ஸ் வந்து கிடச்சிரும். ரொம்ப இந்த கலர் ஓஎஸில் இருக்க மாதிரியான AI ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ப்ளோட் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. ரொம்ப கொசம் இந்த 10,000 15,000 மோட்டோ ஃபோன்ஸ் அந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து கிடையாது. இந்த பபுள் ஷூட்டர் கேம்லாம் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் இந்த பெர்ப்ளெக்சிட்டி இது மாதிரி ஒரு சில ப்ளோட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதையுமே உங்களால் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ ஓஎஸில் இந்த ஃபோனை பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஓஎஸ் தான் மெயின் விஷயம் அப்படின்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இங்கே இந்த நத்திங் ஃபோன் சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஃபோன்ஸ் பக்கம் போய்க்கோங்க. பட் அந்த ஃபோன் பக்கம் போனீங்க அப்படின்னா ஓஎஸ் டிசைனை தவிர வேறு எதுவும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா Snapdragonோட 7S Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர்லாம் கிடையாது. ஒரு சுமாரான ப்ராசர் தான். இந்த செக்மெண்ட்டுக்கு பப்ஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 FPS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து மோட்டோ கிட்ட வந்து எதிர்பார்க்கல.
பட் 120 FPS ஸ்டேபிளாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேபிளாக கிடையாது. நீங்கள் ஒரு 60 FPS 90 FPS வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் ஸ்மூத்தாக ப்ளே ஆகலாம். பட் நீங்கள் ரொம்ப கேமிங் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, வாங்குறதே கேம் விளாடுறது தான் அப்படின்னா அந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த iQOO Neo 10R இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் பக்கம் போய்க்கோங்க. பட் இந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா டே டு டே டாஸ்க்கே லேகிங்காக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. டே டு டே டாஸ்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். அண்ட் ஹீட்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆகலை. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டடான பேக்கேஜோட சேர்த்து பார்க்கும்போது நல்லதாக தான் தெரியும். பட் மெயினாக கேமிங் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. 8 128, 8 256 அண்ட் 12 256. மூணுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே இதோட கேமராஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா மோட்டோ எப்பயுமே கொஞ்சம் கேமராவில் இந்த ஸ்கிம் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. அண்ட் செகண்டரியாக 13 MPக்கான ஒரு நல்ல ஒரு அல்ட்ரா வைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ரா வைட் பார்த்தோம் அப்படின்னா 13 மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களால் 4K 30 FPS வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ குவாலிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்ல யூஸபிளாக இருக்குது. ஐ திங்க் இந்த 20,000 to 30,000 செக்மெண்ட்டில் நல்லா இருக்க ஒரு ஃபோன்னா இது மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஃபோன்ஸில் அந்தளவுக்கு அல்ட்ரா வைட் நல்லா இருக்காது. பட் லோ லைட்டில் மட்டும் வந்தால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் டே டைமில், ஏன்னா லோ லைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைட்ல யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. பட் டே டைமில் அல்ட்ரா வைட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. அடுத்து இதோட மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சில பிரச்சனை மட்டும்தான். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில மோட்டோட வர ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சேச்சுரேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப சோஷியல் ரெடியான இமேஜஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் அடிக்கடி சோஷியல் மீடியாஸ்லாம் போஸ்ட் போடுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியாது, அப்படியே எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ரொம்ப நேச்சுரலான அவுட்புட் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது இந்த ஃபோன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் கலர்ஸ்லாம் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபோட்டோஸ் எடுத்தோன்னே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஸ்கின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஸ்மூத்தன் பண்ணி விடுது. அண்ட் ஒரு ஷார்ப்பான இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. போர்ட்ரேட் இமேஜுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா 32 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்கின் ஸ்மூத்தனிங் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அண்ட் சேச்சுரேஷனுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்டான இமேஜஸ் கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக இது வந்து போதுமானதாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப இந்த ஒரு கேமரா எந்தூசியஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த ஃபோன் செட் ஆகாது. பட் 20,000 to 30,000 ஒரு நல்ல கேமரா ஃபோன் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நார்மல் யூஸர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு பூஸ்டான கலர்ஸோடு இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த ஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த வீடியோஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா 4K 30 FPSல நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டிலுமே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே உங்களால் 4K 30 FPS எடுத்துக்க முடியும். முக்கியமாக அல்ட்ரா வைட்லேயும் உங்களால் 4K 30 FPSக்கான வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதோட சாம்பிள்ஸுமே போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ 4K 30 FPSல ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். 0.5x வைடுக்கும் போக முடியுது, ஏன்னா 12 மெகாபிக்சல் சென்சர் இருக்குது. அண்டு 1x அண்டு 2x அப் டு 6x வரைக்கும் பார்த்தீங்க ஜூம் வந்து. பட் வீடியோவோட இந்த நம்ம ஜூம் பண்ணும்போது அல்ட்ரா வைட் ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லேக்குங்கிறது ஃபீல் ஆகுது. அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் வீடியோ குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நான் என் சைடு திருப்பியிருக்கேன், கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சா அப்படின்லாம் பாருங்கள். இப்போ ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எதாவது டிஃபர் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ 4K 30 FPSல ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ குவாலிட்டி ஸ்டெபிலேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைனாமிக் ரேஞ்ச் கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் செல்ஃபியில் 4K 30 கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போலாம். ஸோ இதில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7000 mAhக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வருது. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி உங்களை லேப்டாப்ஸை கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோன் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறது. இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கும் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டைமிங். ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சாலிடாக 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வருது. ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் ஒரு மேட்டரே கிடையாது. ஈவன் இந்த செக்மெண்ட்டே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் பேச தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த குட்டி விஷயமான வைஃபை 6க்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 6.0க்கான சப்போர்ட் இருக்குது, NFC பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்குது. அதுவுமே இந்த ஃபோனுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் NFC கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அண்ட் IP69 ரேட்டிங்குமே உங்களுக்கு ஆப்வியஸாக கிடைச்சிடும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வாங்க வேண்டாமாங்கிற தீர்மானிக்கிறது இதோட ப்ரைஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 27,000 ப்ரைஸ் பண்ணாங்க. 2,000 கார்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து 25,000 இந்த ஃபோனை உங்களால் வாங்கிக்க முடியும். பேஸ் 8 பட் நீங்கள் போன டைம் எட்ஜ் 60 ஃபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,000 சம்திங் 23,000 உங்களால் வாங்கிக்க முடியும். பட் பேஸ் 8,256 இருக்குது. நல்லாவே ப்ரைஸ் ஹைக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அப்படி நீங்கள் ப்ரைஸ் ஹைக்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபோன் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான் எனக்கு வந்து படுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நத்திங் 4A இல்லை இந்த மோட்டோ 70 ஃபியூஷனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபோனை தான் சூஸ் பண்ணுவேன்.
ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேருக்கு தான் 3 கேமரா அந்த பெரிஸ்கோப்லாம், அதோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்குலாம் சூப்பராக இல்லை. நீங்கள் ரொம்ப பெரிஸ்கோப் வேணும், அந்த 3x எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபோன் பக்கம் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த 3xங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராலாம் இல்லை. அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதோட ப்ராசஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சரியில்லை. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1080p சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஃபோனை பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒன்று டிசைனு, அதுக்கப்புறம் இந்த OS எக்ஸ்பீரியன்ஸ், இதை தவிர இந்த ஃபோனுக்கு வேறு நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் கூட பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக தான் இருக்குது. இந்த OS எக்ஸ்பீரியன்ஸ் தவிர மீதி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. 25,000 ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன் தேடி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க்கு வியூ ப்ராடக்ட்டில் கொடுத்துருப்பேன், வேணா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.